வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சாமை தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 4 கப்பு போல் சாமை எடுத்துக்கலாம். 1 கப்பு சாமை அரிசிக்கு 1/4 கப்பு உளுந்து, இதுதான் கணக்கு. நம்ம எத்தனை கப்பு அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் 4 கப்பு சாமை அரிசி எடுத்ததுனால 1 கப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் தான் அளக்கணும். இப்போ இது ரெண்டையும் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 4 மணி நேரம் போல் ஊறட்டும். நல்லா ஊறுச்சுன்னா நமக்கு அரைக்கும் போது சீக்கிரம் அரைப்பற்றும், சாஃப்டாகவும் வரும். இப்போ ரெண்டையும் ஊற வச்சாச்சு, ஊறட்டும். கிரைண்டரில் முதல்ல அரிசியை போட்டு ஆட்டி எடுத்துட்டேன், அப்புறம் உளுந்தை போட்டு தனியாக ஆட்டிட்டேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து உள்ளே போட்டு உப்பு போட்டு ஒரு சுற்ற விட்டுட்டேன். இப்போ இது புளிக்கட்டும். 8 மணி நேரம் கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா புளிச்சிருச்சு. 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி பாத்திரத்தில் நிறைய இருந்தனால நான் இன்னொரு பாத்திரத்துலையும் பாதி எடுத்துட்டேன். இப்போ தோசை தவா சூடானதுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து கொஞ்சமாக ஊற்றி வழக்கம் போல் தோசைக்கு சுற்றுற மாதிரி சுற்றி விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் செவந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கமும் செவந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நான் இன்னொரு தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.